ஜெய்பி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே இந்த நூல்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நிறைய இலக்கிய நிகழ்வுகள் நம்ம விசாகன் கூப்பிட்டு என்னால் போகவே முடியாத சூழ்நிலை. அரசியலில் பயணிக்கிறனால இப்போ கொஞ்சம் புத்தகங்கள் இலக்கியங்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கேன் நான். ஆனால் எனக்கு இவங்க எப்போவுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது என்னன்னு தெரில, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களோட புத்தகங்களும் அப்படி தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. ஆனால் அதுக்குள்ளே உள்ள கருத்துக்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள். இதை ஒரு 2 நிமிஷத்தில் தான் அந்த படித்தேன். அதாவது ஒரு குழந்தைங்களை இதை தான் படிக்கணும், இதை தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும், அவங்கள்லேருந்து மாறுபட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் எவ்வளோ மனநிறைவாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆசிரியராக சிந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என் பையன் அப்படி தான், நான் அப்படி தான் வளர்த்துறேன். என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சில சமயம் இல்லைம்மா நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன்மா. ஸோ அதை இப்போவே என் மைண்டுக்குள்ளே இவன் அப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த கற்பனைகளெல்லாம் விட்டு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவனை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற இது படித்ததுமே என்னால் அதை தான் உணர்ந்துக்க முடிஞ்சுது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் போடணும். ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பெரிய அரசியல் மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு பெண் எழுத்தாளர்கள் தனக்கு என்ன நினைக்கிறத எழுதுகிறாங்களோ அதுவே மிக முக்கியமான முதல் அரசியல் நினைப்பேன் நான். ஏன்னா அவங்களுடைய கருத்துக்களை குறைஞ்சபட்சம் அவங்க முகத்தை காட்டவில்லை என்றாலும் தன்னுடைய கருத்துக்களை ஒரு எழுத்து வடிவமாக கொண்டு வர்றது இருக்கு இல்லையா. அவங்க சொன்னாங்க 1% தான் படிக்கிறாங்க அப்படின்னு. அந்த 1% நிறைய மாற்றங்களை உருவாக்கும். தனக்கு என்ன வேணும்னு ஒரு பெண் எழுத ஆரம்பிக்கிறது முகநூலில் பொது தளங்களில் எல்லாருமே அரசியல் பயணிக்கிறதோ இல்லை பொது இடங்களில் சமூக செயல்பாட்டாளர்களோ குரல் கொடுக்கறது ரொம்ப கம்மி. ஏன்னா பெண்கள் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் தாண்டி தான் ஒரு பொது வெளிக்கு வர வேண்டியது இருக்குது. ஒரு சும்மா ஒரு பொண்ணு விளையாட்டு வீராங்கனை ஆகணும்னா கூட என்ன பண்ணணும், முதல்ல பேரண்ட்ஸோடையும் குடும்பத்தோடையும் அங்கே சண்டை போட்டு ஜெயிச்சு அப்புறம் தான் ஒரு போட்டிக்கே போக வேண்டியிருக்கு. அப்புறம் தான் அங்கே விளையாடக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி பெண்களுக்கான சூழ்நிலை இயற்கையாகவும் சமூக அழுத்தங்களாலுமே நிறைஞ்சிருக்கிறனால ஒரு பெண் எழுதுறதும் அவங்க என்ன பண்ணாலுமே அது அழகுதான், எது பண்ணாலுமே அழகு, அவங்க எதை செஞ்சாலுமே அழகுதான். அதை அங்கீகரிக்க விசாகன் போன்ற ஆட்கள் சமூகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். பன்முக மேடையில் என்னுடைய புத்தகம் கூடிய சீக்கிரம் வெளிவரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய அரசியலில் பெண்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக களங்களில் இருக்கிறனால இதை எழுதணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி துபாய் பயணம் அப்படின்னு என்னுடைய புக்கை எழுதிக்கிட்டே இருக்கேன், இன்னும் முடியலை. அது ஒரு பெண்ணாக ஒரு அனுபவம் எப்படி இருக்கு, ஒரு வெளிநாடுகளில் 2005 2006 போகும்போது என்ன மாதிரியான மனிதர்களை சந்திச்சாங்க, என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத எழுதணும்னு ரொம்ப காலமாக நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், எழுதிக்கிட்டே இருக்கேன். அது முடியறதுக்கு வாய்ப்பில்லை. கூடிய சீக்கிரம் பன்முக மேடையில் பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சின்ன டாப்பிக்லையாவது ஒரு நூலை வெளியிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தங்கத்துறை அரசி அவர்களுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி.